டேய் பிரபா, நீ எங்கடா இங்க? நான் இதுக்குன்னு இங்க வரப்போறேன், எல்லாம் உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். என்ன பார்க்கலான்னு வந்தியா? என்ன பார்த்து என்ன ஆக போகுது? என்ன அம்மா உன்னை வச்சு ஏதாவது தூது அனுப்பி விட்டாங்களா? இங்க பாரு, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன். அம்மாலாம் என்கிட்ட எதுவுமே சொல்லி விடல. அம்மா சொல்லி விடலையா? அப்புறம் நீ ஏன் வந்தியா? ஆமா, நான் வரக்கூடாதா என்ன? இங்க பாருண்ண, எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத கோவம்? அண்ணியையும் கூப்பிட்டு பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட. இங்க பாரு பிரபா, உனக்கு இதை பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியாது. நேற்று என்ன நடந்துச்சுன்ட்டு கவின் கிட்ட கேளு, அவன் சொல்லுவான் எல்லாத்தையும். என் சுச்சுவேஷன்ல யாரா இருந்தாலுமே இந்த முடிவு தான் எடுத்திருப்பாங்க. அப்பாவோட கோவம் உனக்கு தான் தெரியதானே செய்யும். நீ இந்த மாதிரி முடிவெடுத்தா அப்பாவோட கோவம் அதிகமாகாது? ஆகன்னா ஆகட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, காரையாவது எடுத்துட்டு வர வேண்டியன, ஏன் இப்படி பஸ்ல போயிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் அவரோட உழைப்புல வாங்கினது தானே. அந்த கார் எனக்கு வேணாம். அப்பாக்காக இல்லைனாலும் அம்மாக்காகவாது நீ அந்த வீட்டுக்கு வரலாம்ல. தயவு செஞ்சு இதை பத்தி பேசணும்னா என்கிட்ட பேசாதீங்க. என்னென்ன நீ நீ எங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும், நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு வச்சிருக்க. இங்க பாரு பிரபா, தேவையில்லாம இதை பத்தி எதுவுமே பேச வேணாம். நான் எடுத்த முடிவு எனக்கு கரெக்டுன்னு தோணுது, அதனாலதான் நான் எடுத்திருக்கேன். இந்த முடிவுக்கு யாருமே குறுக்க வராதிங்க. தயவு செஞ்சு என்னை இப்படியே விட்டுருங்க. நான் என்னத்தையும் பண்ணிட்டு போறேன். இவ்வளோ நாளா அந்த வீட்டில் அடிமையா கிடந்ததெல்லாம் போதும். இனியும் அப்படி கிடக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. அப்படி என்னென்ன நீ அடிமையா கிடந்துட்ட? கொஞ்ச நாளைக்கு அப்பா கம்பெனில வேலை பார்த்த, அவ்வளோதானே. உனக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்த நானே எவ்வளோ நாள் அப்பா கம்பெனில தானே வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்பா சொல்றதை தான் கேட்பேன், அப்பா தர்றதை தான் வாங்கி கொடுவேன். காவியா கூட என்கிட்ட எதுவுமே கேட்டது கூட கிடையாது, இது வேணும் அது வேணும்ன்ட்டு. அவளுக்கு கூட நான் எதுவுமே செஞ்சு கொடுத்ததும் கிடையாது. அது உன்னோட இது. ஒரு நேரம் நானும் அப்படிதான் இருந்தேன், அப்பா அப்பான்னுட்டு. இப்பெல்லாம் எனக்கு விட்டு போச்சு. தயவு செஞ்சு இதை பத்தி எதுவும் பேசாத என்கிட்ட. இங்க பாரு பிரபா, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். தேவையில்லாத பேச்செல்லாம் என்கிட்ட பேச வேணாம். தயவு செஞ்சு நீ போறதா இருந்தா போ. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. சரி, அப்பா கம்பெனிக்கு வந்துருவாரு, நான் கிளம்புறேன். கிளம்பு கிளம்பு. எத்தனை நாளைக்கு இப்படி அவருக்கு பயந்துகிட்டே இருக்க போறீங்கன்னு நானும் பாக்குறேன். அண்ணா, இது பயம் இல்ல, ரெஸ்பெக்ட். ஆமா, பெரிய ரெஸ்பெக்ட். ஒரு நேரம் நானும் இப்படிதான் இருந்தேன். என்னத்தை தான் செஞ்சாலும் குறை சொல்லிட்டு தான் இருப்பாரு. அதுக்கே இவ்வளோ இதா? என்ன சத்தி? அம்மா, நம்ம எப்ப அங்க போவோம்? எவ்வளவு நாளைக்கு இங்க இருப்போம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ சாப்பிட்டியா இல்லையா பாட்டி கையால? சாப்பிட்டேன்னா. சரி, ராக்கி எங்க? அவன் வெளிய தான் விளையாடிட்டு இருக்கா, வரவே மாட்டேங்க கூப்பிட்டா. சரி, விளையாடட்டும். நீயும் கூட சேர்ந்து போய் விளையாட வேண்டியனே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்க தான் இருக்காங்க. இங்க யாருமே இல்லையா? யாரு கூட போய் விளையாடுறதா? ஆமா, எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லு. அம்மா, எப்ப நம்ம அங்க போவோம்? தெரியாது ரித்தி, தெரிஞ்ச நானே சொல்ல மாட்டேனா? என்ன ரித்திமா, அம்மாவை போட்டு எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட கேளுன்னு சொல்லி தானே விட்டேன். அது ஒண்ணும் இல்ல பாட்டிமா, நாங்க எங்க வீட்டுக்கு எப்ப போவோம்னு கேட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் போகலாம், இப்ப வெளியே போய் விளையாடு வா. நான் கொஞ்ச நேரம் இங்க இருக்கேன். வெளிய எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸே இல்ல. அங்க போய் என்ன விளையாடுறதா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பழக பழக தான் வரும், உடனேவா வரும்? அக்கா, ஏய் காவியா, வா காவியா, எப்படி வந்த? இப்பதாம்மா வந்தேன். வா காவியா, சாப்பிட்டியா? சாப்பிட்டுட்டு தான் வர்றேன். என்னாச்சு, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகலையோ? இல்ல, போகல. ஏன்? அதான் உனக்கு தெரியும்ல, ஸ்கூல் பஸ் இங்க வராதுன்ட்டு. ஆமா, இங்க இருக்கையில வரல. நீ தானே போய் விட்டுட்டு வருவ. இன்னைக்கும் அதே மாதிரி செய்ய வேண்டியன. இல்ல காவியா, எனக்கும் மனசே சரியில்லை போய் விட்டுட்டு வர. ஏன் பூமாரி அக்கா? மாமா ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தாரு? இவ்வளோ சண்டை போட்டு வீட்டை விட்டு வரணும்னு என்ன இருக்கு, கொஞ்சம் சொல்லு. ஆமா, என்ன செய்ய சொல்ற? எனக்கு ஒண்ணுமே தெரியாது காவியா, இவ்வளோ பிரச்சனை நடக்கும்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா நடிக்காத சரியா? உனக்கா தெரியாம இருக்கும், நீ எங்ககிட்ட இருந்தெல்லாம் மறைச்சிருக்க. லூசாடி நீ, நான் எதுக்கு மறைக்க போறேன்? எனக்கே எந்த விஷயமே தெரியாது. தெரிஞ்சிருந்தாலும் நான் தடுத்து தான் இருப்பேன், இப்படியெல்லாம் ஒன்றும் கேட்க வேணான்ட்டு. அவர் தான் தேவையில்லாம முடிவெடுத்துட்டு இப்படி கடைசியில் பிரச்சனை ஆயிடுச்சு வீட்டில். ஏன்க்கா பொய் சொல்லலாம், அதுக்காக இப்படியா பொய் சொல்லுவேன்? உனக்கு தெரியாம எப்படிக்கா இருக்கும்? அதுவும் இல்லாமல் மாமா கூப்பிட்டோன்னு நீ டக்குன்னு கிளம்பி வந்துட்ட. இதுல இருந்து எங்களுக்கு எல்லாருக்குமே டவுட் தான், உனக்கும் எல்லா விஷயமும் தெரியும்ட்டு. உண்மை எதுவும் அதை மட்டும் சொல்லு. நீ எங்ககிட்ட மறைச்சு என்ன செய்ய போற? ஏய் காவியா, என்னடி பேசுற? அவ எதுக்கு உன்கிட்ட இருந்து மறைக்க போறா? அவதான் தெரியாதுன்னு சொல்றாள்ல, பிரச்சனையை விடு. பிரச்சனை எப்படிடா சரி பண்ணலான்னு பார்த்தோம்னா நீ கூட கொஞ்சம் ஏத்தி விடுறதுக்கு பார்த்துட்டு இருக்க. ஆமா, இவங்க எது பண்ணாலும் இப்படியே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இரு. அதனாலதான் இப்படியே இருக்காங்க, திருந்தாம இன்னுமே. என்ன கவியா இது, டக்குன்னு கோவப்பட்டு பேசிட்டு இருக்க? பின்ன கோவப்படாம என்ன பண்ண சொல்லிட்டு இருக்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீட்டுக்கு வந்து நான் கொண்டு வந்தேன் தெரியுமா? ஏண்டி நீ என்னடி கஷ்டப்பட்ட அதுக்கு? சும்மா இருங்கம்மா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அத்தை கிட்ட போய் சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் பூமாரிக்கா அந்த வீட்டுக்கு வர்றதுக்குள்ள எங்களுக்கெல்லாம் தலையெல்லாம் சுத்திடுச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போ என்னன்னு பார்த்தா அதை ஒரு மாசத்துல இடிச்சு இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. பாட்டி கிட்ட போய் சொன்னோம். அதுக்கப்புறம் தான் பாட்டி வந்து அம்மாவை அங்க
இது வேற நடந்திருக்கா? ஏன் காவியா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி? எதுக்கடி இப்படி பண்ண? ஆமா ஆமா, அறிவில்லைன்ட்டு இப்பதான் தெரியுது. நான் இவ்வளோ விஷயத்தை இவங்களுக்காண்டி பார்த்து பார்த்து பண்ணுவேனா? ஆனா அவங்க இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்கல்ல. பாப்பா, நீ வெளியே போய் விளையாடு. போங்கல்ல. என்னடி திமிரா உனக்கு? திமிரா? எனக்கு எதுக்கு திமிரு இருக்க போகுது? உனக்கு தான் திமிரு. என்ன காவியா, சண்டை போடன்னு இங்க வந்திருக்கியா? நானே எவ்வளவு பிரச்சனையில இருக்கேன்ட்டு உனக்கு தெரியும்ல. தேவையில்லாம என்ன இது? அதானே காவியா, தயவு செஞ்சு நீ போ, அப்புறமா வா. பாவம், அவளே நேரத்துல இருந்து புலம்பிட்டு இருக்கா எப்படி அவரை சமாளிக்கணும் அப்படின்னுட்டு. மாப்பிள்ள வேற இங்க வந்து இருக்காரு. நீ என்னன்னு பார்த்தோம்னா சண்டை பிடிக்கட்டுன்னு வந்திருக்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தோட வருவேன்னு பார்த்தோம்னா சண்டை எடுக்க வந்திருக்க. அம்மா இங்க பாருங்க, இவங்க பண்றது எதுவுமே சரியில்லை. பாத்துக்கோ, கொஞ்சமா காசு சம்பாதிச்சோன்னு போதுமே, தனி வீடு தனி இடம்ட்டு போகணும். அப்போ நாங்கள்லாம் என்ன பண்றதா? காவியா, நீ வார்த்தையை விடுற. எனக்கு சத்தியமா இவர் பண்ணதே தெரியாது. சும்மா நடிக்காத, உனக்கா தெரியாம இருக்க போது. என்ன காவியா, சண்டை போடணும்னு இங்க வந்திருக்கியா? நானும் எவ்வளவு மன உளைச்சல இருக்கேன்னு உனக்கு தெரியாது. பிள்ளைங்களை கூட ஸ்கூலுக்கு அனுப்பாம இருக்க. நீ என்னன்னு பார்த்தோம்னா இப்படி வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. ஏண்டி, லேண்ட் வாங்க போற விஷயம் எனக்கு சத்தியமா தெரியாதுடி. தெரிஞ்சோம்னு நானே உன்கிட்ட சொல்லியிருப்பேனே. 10 லட்சம் ரூபாயை யாருக்கும் தெரியாம எடுத்து கொடுத்தவ தானே நீ. இதை மட்டும் என்ன சொல்லவா போற? காவியா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஆமா, நான் ரொம்ப மைண்ட் பண்ணி தான் பேசுறேன். நீ ஒழுங்கா பேசு ஃபர்ஸ்ட். ரொம்ப பேசாத காவியா, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு சொல்லிட்டேன். அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா நீ தாங்க மாட்டேன். எங்க பேசு பாப்போம். அப்படி என்ன பேச போற? உன்ன மாதிரி நான் என்ன தப்பா பண்ணிருக்கேன்? நீ இந்த மாதிரி பண்ணதுக்கானவ அத்தை அங்க என்ன பிடிச்சு வசிட்டு இருக்காங்க. என்னவோ நான் தான் தப்பு பண்ண மாதிரி. உனக்கு போய் தங்கச்சியா பிறந்தல்ல, என்ன சொல்லணும்? ஓஹோ, நான் அந்த வீட்டை விட்டு வந்தது அப்போ உனக்கு பிரச்சனை இல்ல. அத்தை உன்னை திட்டுறாங்க, அதான் பிரச்சனை இல்ல? அத்தை என்ன உன்னை மட்டுமா திட்டுறாங்க? என்னையும் அம்மாவையும் சேர்த்துல திட்டுறாங்க. திட்டுனா சொல்ல வேண்டியனா என் அக்கா அப்படியெல்லாம் இல்லைன்ட்டு. அப்படி சொல்லிட்டு நீ இங்க வந்து நின்னா என் தங்கச்சின்ட்டு நான் பெருமைப்பட்டிருப்பேன்டி. ஆனா நீ அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்றதுக்காண்டி என் மேல பழி போட வந்து நிக்க. இனி என்கிட்ட பேசிடாத, தயவு செஞ்சு போயிடு. ஓஹோ, உள்ளத சொன்னா உனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கோ? பண்ணதெல்லாம் தப்பு, இதுல வேற கோவம் வேற. ஏய், அக்கா தங்கச்சி இப்படி சண்டை பிடிக்க தான் அங்க வந்திருக்கீங்களா? காவியா, நீ அந்த வீட்டுக்கு வா. பூமாரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அம்மா அங்க பாருங்க, இந்த பூமாரி அக்காவில தான் நீங்க ரொம்ப பட போறீங்க. பாத்துட்டே இருங்களேன். சும்மா ரெடி வாய வச்சுக்கிட்டு. அவ ஏதோ போன தடவை ஒரு தப்பு பண்ணிட்டா. சும்மா எதுக்கிட்டு தானே அதையே குத்தி குத்தி காட்டி பேசிட்டே இருப்பியோ நீயும் அத்தையும்? ஓஹோ, அது என்ன சின்ன தப்பா விடுறதுக்கு? 10 லட்சம் எங்க இருக்கு? வீட்டு காசை தானே எடுத்து கொடுத்தாங்க. இப்ப தனியா மனை வாங்க போறேன், லேண்ட் வாங்க போறேன்னுக்குறாங்க. ஏன் கவியா இப்படி இருக்க? ஆமா பின்ன வேற எப்படி இருக்க சொல்ற? வீட்டு காசு தானே எடுத்து கொடுத்தேன். அப்ப நல்லா பார்த்தா மாமா அதை வீட்டுக்கு தான் கொடுத்துருக்கணும். அந்த காசை அதை வாங்கி உங்க சுயநலத்துக்காக யூஸ் பண்றீங்க. இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல காவியா. காசு விஷயத்துல இந்த அளவுக்கு இருக்கு. ஏன் பூமாரிக்கா, நீ ஏன் இந்த அளவுக்கு இருக்கல? நான் இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? மாமா காசு தானே எடுத்து கொடுத்தாங்க, அதை தானே தரணும். இப்ப ஏன் உங்களுக்கு லேண்டுட்டு வாங்குறீங்க? அம்மா தயவு செஞ்சு இவ்வளவு போ சொல்லு, எனக்கு பேசுறதுக்கே பிடிக்கல. ஏய் காவியா, தயவு செஞ்சு வாடி. வா காவியா. அம்மா விடுங்கம்மா. வாங்கல்ல வா. இப்படி இருக்கா? நான் கூட இதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஆனா இவங்க எல்லாரும் அப்ப இதை பத்தி யோசிச்சிருக்காங்க. காசு வீட்டுக்கு தான் தரணும்னு எதிர்பார்த்திருக்காங்க. அதுக்கு தான் இவ்வளவு சண்டையா? இது கூட புரியாத மரமண்டா இருந்திருக்கேன். நான் கூட இவர் பண்றது கூட ரைட்டு தானே அப்படின்னு கூட நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது இவங்களுக்கு பிரச்சனை காசு தான் போல. அதுக்காக தான் அமைதியா இருந்திருக்காங்களா அத்தையும் சேர்ந்து? இப்படிப்பட்ட குடும்பம் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன?